This is your Shankar. இன்னைக்கு நம்மளோட क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பைக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிக் ஸ்டார்ட்டே இல்ல. ஓகே. இது நம்மளுக்கு நல்லதா இல்லையா? இல்ல இந்த பைக்குக்கு நல்லதா இல்லையா? இதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கேக்குற क्वेश्चन. இப்பலாம் வர பைக்ல என்ன கிடையாது உங்களுக்கு கிக் ஸ்டார்ட்டே கிடையாது. உங்களுக்கு செல்ஃப் ஒண்டி தான். சரி, இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கலாம் சின்ன வயசுல அதாவது நான் ஒரு 20-25 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா TS50 இருந்து TS50 எப்படி இருக்கும் இப்படி நம்ம மெரிச்சி அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டாலாம் வர என்ன ஆச்சு அப்படின்னா கிக் ஸ்டார்ட் இருந்தது. சோ இந்த கிக் ஸ்டார்ட் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிக் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கியர் வந்து பாத்தீங்கன்னா கியர் பாக்ஸோட உங்களுக்கு வந்து ஜாயின் ஆயிருக்கும். அது டிரான்சிட் இன்ஜின்ல இருக்கும். சோ ஒரு கிக் அடிக்கும் போது என்ன ஆகும் ஃபியூல் வெளியில வந்து ஓகேங்களா ஏரோட வந்து உங்களுக்கு சேர்ந்து கம்பைன் ஆகி ஸ்பார்க் பிளக்ல பட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகும் இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ இதுதான் வந்து மெத்தட். நம்ம வந்து ஒரு 2 வாட்டியோ இல்ல 2-3 வாட்டியோ அடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும் ஈஸி ஆயிடும். ஒருவேளை மழை காலமா இருந்ததுன்னா இல்ல ரொம்ப நாள் வண்டி நிறுத்தி வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படின்னா வண்டி சுலபத்துல வந்து ஸ்டார்ட் ஆகாது. எதனால ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் இருக்காது. சோ நம்ம என்ன செய்வோம் ஒரு 10 வாட்டி 15 வாட்டி என்ன பண்ணுவோம் அடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆன பிறகு தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அந்த இன்ஜினே வந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட். இப்போ இதை எப்படி இவங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செல்ஃப் மோட்டார் இன்ஜின் வந்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு உண்டான ஒரு பைக் அதாவது அதுக்கு உண்டான ஒரு பேட்டரியும் நல்லா பவர்ஃபுல்லா பைக்ல வந்து செட் பண்ணிருப்பாங்க. அதனால உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த மோட்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம கிக்கர் பண்ண வேண்டிய வேலையை வந்து அது வந்து பண்ணி இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் வந்து மெக்கானிசம். சரி சார், இப்போ இதனால என்ன சார் அட்வான்டேஜ்? என்ன அட்வான்டேஜ்னா கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா கிக் ஸ்டார்ட் பண்ற அந்த டெக்னாலஜி அந்த டிசைன் அந்த காஸ்ட் எல்லாம் கம்மியாச்சு. அவங்க என்ன கிளைம் பண்றாங்க இது மூலமா கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கனால கொஞ்சம் கிலோமீட்டரும் வந்து என்ன சொல்றாங்க மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இதுக்கு உண்டான டிசைன் இருக்கு பாருங்க அந்த டிசைனும் வந்து பண்ற நேரமும் வந்து என்ன ஆச்சு மிச்சமாச்சுன்றாங்க. சில சமயம் என்ன சொல்றாங்க அது பார்க்க கொஞ்சம் ஷோவா இல்ல அதனால கிக் ஸ்டார்ட் எடுத்துட்டா நம்மளுக்கு நல்ல அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ வர எல்லா இது வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி வந்து நல்லா பவர்ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த பேட்டரியோட இண்டிகேட்டர் உங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஆகும். சோ ஒரு மாசம் முன்னாடி என்ன ஆகும் இது வந்து இண்டிகேட்டர் காமிச்சிடும் இது மாதிரி இந்த பேட்டரியோட பவர் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப நாம என்ன பண்ணலாம் உஷாரா பேட்டரி குறைஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். எப்படி ஃபியூல் டேங்க்ல வந்து ஃபியூல் இல்லைன்னா நம்ம என்ன பண்றோமோ அதே சேம் டெக்னிக் வந்து அவன் என்ன பண்ணிருக்கான் இதுல யூஸ் பண்ணிருக்கான். சோ இதுதான் வந்து ரீசன் எதனால வந்து உங்களுக்கு வந்து இதுல கிக் ஸ்டார்ட்லாம் இப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிருக்கிறோம் மாடர்னா நல்ல ஒரு அழகான ஒரு செல்ஃப் ஸ்டார்ட் வச்சிருக்கிறான். சரி சார், ஜென்ரலா ஒரு கடைசியா ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எப்பவுமே ஒரு சாதாரண பைக்கா இருந்தா ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் என்ன உங்களுக்கு கஷ்டமாயிடும். ஃபர்ஸ்ட் கிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் நீங்க வந்துட்டு செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பண்ணா இன்ஜினும் பேட்டரியும் நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் சங்கர். நன்றி, வணக்கம்.